இந்த 5 நிமிட பயிற்சி எந்த மருந்தும் இல்லாம உங்க உடல குணப்படுத்தும். ஒரு நிமிடம் உங்க கண்கள மூடி உங்க இதயத்துடன் பேசுங்க. ஒரு பயிற்சி உள்ளது, ஒரு பண்டைய பயிற்சி, மறக்கப்பட்ட ஒரு பயிற்சி, அமைதியான ஒரு பயிற்சி. இதற்கு மருந்து தேவையில்லை, தொழில்நுட்பம் தேவையில்லை, வணிக வாக்குறுதிகள் தேவையில்லை. புனித காடுகளில் பரம்பரையாக பரிமாறப்பட்ட ஒரு புத்த மத பயிற்சி. அங்கு சாமியார்கள் மாத்திரைகளால் அல்ல, சுவாசம், விழிப்புணர்வு மற்றும் தற்போதைய தருணத்திற்கு திரும்புவதால் குணப்படுத்துகிறார்கள். ஏன் 5 நிமிடம்? ஏனெனில் 5 நிமிடம் உங்க உடலின் நிலையை மாற்ற போதுமானது, உங்க நரம்பு மண்டலத்தை மீட்டமைக்க போதுமானது. ஒவ்வொரு உயிரணுவிற்கும் நீங்கள் வாழ்வதற்காக போராட வேண்டாம், இப்போது குணமடையலாம் என்ற அதிர்வு செய்தியை அனுப்ப போதுமானது. அதே நேரத்தில் உங்க அகங்காரம் எதிர்க்க முடியாத அளவிற்கு இது மிகவும் குறுகியது. உங்க மனம் சாபட்டாஜ் செய்ய முடியாத அளவிற்கு குறுகியது. நீங்க கைவிட முடியாத அளவிற்கு குறுகியது. இந்த பயிற்சி வெளிப்படையானது அல்ல, இது புனிதமானது, இது சத்தம் செய்யாது. ஆனா இது உங்க கல்லீரல், உங்க இதயம், உங்க நோய் எதிர்ப்பு அமைப்பு, உங்க எலும்பு மஜ்ஜையில் இருக்கும் ஒளியுடன் பேசுகிறது. மறந்து காண முடியாததை இது சீரமைக்கிறது. அறிவியல் அளவிட முடியாததை இது தொடுகிறது. உங்க ஆன்மா நீண்ட காலமாக உணர்ந்ததை இது மீண்டும் எழுப்புகிறது. சஞ்சரிக்கும் சாமியார்களால் பரம்பரையாக வழங்கப்பட்ட இந்த சடங்கு பல நூற்றாண்டுகளாக காட்டு மடாலயங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அங்கு அவர்கள் முயற்சி இல்லாமல் குணப்படுத்தும் கலை பயில்கிறார்கள். அவர்கள் கூறுவது, நீங்க உங்களிடம் திரும்பும்போது உங்க உடல் போராடுவதை நிறுத்தி கேட்கத் தொடங்குகிறது. அதுவே குணமடைதல் தொடங்கும் தருணம். சில நிமிடங்களில் மிகவும் எளிமையான ஆனா ஆழமான புனிதமான ஒரு சடங்கை நீங்க அறியப் போகிறீங்க. அது வெறும் 5 நிமிடங்கள் மட்டுமே எடுக்கும். ஆனா அது உங்க உடல் எவ்வாறு விழிக்கிறது, பாதுகாக்கிறது, செரிக்கிறது, தூங்குகிறது, விடுவிக்கிறது என்பதை மாற்றக்கூடும். இது ஒரு தொழில்நுட்பம் அல்ல, இது உடலுடன் இணைந்த அமைதியான பிரார்த்தனை. சடங்கின் தோற்றம்: அமைதியிலிருந்து குணமடைதல். இந்த சடங்கு மருத்துவமனைகளில் இருந்து வரவில்லை, ஆய்வகங்களில் இருந்து வரவில்லை, தொழில்நுட்பத்தில் இருந்து வரவில்லை. இது அமைதியான காடுகள், தொலைதூர மலைகள் மற்றும் அரிதாக வருகை தரப்படும் மடாலயங்களிலிருந்து வந்தது. லாவோஸ், கம்போடியா, மியான்மர் மற்றும் வட தாய்லாந்தில் காணப்படும் காட்டு சாமியார்கள் நகரங்களில் வாழ்வதில்லை. அவர்கள் வசதியை நாடுவதில்லை. அவர்கள் மரங்களின் கீழ் தூங்குகிறார்கள், பாம்புகளுடன் தியானிக்கிறார்கள், காற்றுடன் பிரார்த்திக்கிறார்கள், சுவாசம், அமைதி மற்றும் அதிர்வின் மூலம் குணப்படுத்துகிறார்கள். இந்த சடங்கு எந்த புத்தகத்திலும் இல்லை, கேட்பதின் மூலம் பரிமாறப்படுகிறது. ஒரு சீடன் தயாராக இருக்கும்போது ஆசான் ஒரு கோட்பாட்டை வழங்குவதில்லை, அவர் ஒரு சுவாசத்தை, ஒரு ரித்தமிக்கை, ஒரு செயலை அளிக்கிறார். இதை ஒவ்வொரு காலையிலும் செய், அப்போது உன் உடல் ஒருபோதும் மறக்காததை நீ புரிந்து கொள்வாய் என்று கூறுகிறார். பழமையான புத்தமத மரபுகளில் நோய் உடல் பேசுவதற்கு முன்னவே தொடங்குகிறது என்று நம்பப்படுகிறது. அது சுவாசத்தில் தொடங்குகிறது, உள் பதட்டத்தின் சமநிலையின்மையில் தொடங்குகிறது, சரியான அதிர்வுடன் இணைப்பை இழப்பதில் தொடங்குகிறது. நீங்க இப்போ கற்கப் போகும் இந்த பயிற்சி அந்த துல்லியமான தருணத்தையே நோக்குகிறது. அதாவது நீங்க போராடுவதை நிறுத்தி உண்மையாக இருப்பதை தொடங்கும் தருணம். மருந்தில்லாமல் உடலை குணப்படுத்தும் 5 நிமிட புத்தமத பயிற்சி. அமைதியாக ஒரு இடத்தில் உட்காருங்க. கண்களை மூடி மெதுவாக சுவாசிங்க. இந்த பயிற்சி 4 புனித நிலைகளை கொண்டுள்ளது: சுவாசம், செயல், காட்சிப்படுத்துதல் மற்றும் ஆற்றல் தாண்டல். படி 1: தொடக்க சுவாசம். உங்க முதுகு நேராக இருக்கும்படி வசதியாக உட்காருங்க. உங்க இரு கைகளையும் உங்க வயிற்றின் மீது வையுங்க. மூக்கின் மூலம் 4 எண்ணிக்கைக்கு சுவாசத்தை உள்ளிழுக்கவும். 2 வினாடிகள் மூச்சை நிறுத்தி வைத்திருக்கவும். பின்னர் வாயின் மூலம் 6 எண்ணிக்கைக்கு மெதுவாக வெளியேற்றுங்க. ஒவ்வொரு வெளிசுவாசத்திலும் சாம்பல் நிற மங்கள் உங்க உடலிலிருந்து வெளியேறுகிறது என்று கற்பனை செய்யுங்க. பதட்டம், மன அழுத்தம், பழைய எண்ணங்கள் வெளியேறுகின்றன. இந்த சுவாசத்தை தொடருங்க. படி 2: புனித கலச செயல். இப்போ உங்க கைகளை கிண்ண வடிவில் வைத்துக் கொள்ளுங்க. விரல்கள் தளர்வாக இருக்கட்டும். கைகள் உங்க நாபி அருகே ஓய்வாக இருக்கட்டும். கண்களை மூடுங்க. உங்க உள்ளங்கைகளில் ஆற்றலை உணருங்க. மனதிற்குள் சொல்லுங்க, நான் ஏற்கனவே உள்ளே கொண்டிருக்கும் குணமடைவதை பெற தயாராக உள்ளேன் என்று. படி 3: பொன்னொளி காட்சிப்படுத்துதல். மென்மையான பொன்னொளி நிறம் வானத்திலிருந்து இறங்குகிறது.
மெதுவான சூடான கருணை மிகுந்த மழை போல அது உங்க தலையின் உச்சியில் நுழைந்து மெதுவாக உங்க தொண்டை உங்க இதயம் உங்க வயிறு உங்க இடுப்பு மற்றும் உங்க பாதங்கள் வரை பாய்கிறது. இந்த ஒளி சுத்தப்படுத்துகிறது, மீட்டமைக்கிறது, மறுபடியும் தகவல் அளிக்கிறது, குணப்படுத்துகிறது. நீங்க எதையும் செய்ய தேவையில்லை, அதை வேலை செய்ய அனுமதியுங்க. படி 4. குணமடைதல் தாண்டல். உங்க வலது கையை உங்க இதயத்தின் மீது வைங்க, இடது கையை உங்க வயிற்றின் மீது வைங்க. அப்படியே இருங்க. மெதுவாக சுவாசிங்க. மனதிற்குள் சொல்லுங்க, நான் குணமடைந்தவன், நான் ஒளி, நான் உயிருடன் இருக்கிறேன். இன்னும் 30 வினாடிகள் இந்த அமைதியில் இருங்க. மெதுவாக சிரியுங்க. பின்னர் கண்களை திறங்க. இந்த பயிற்சியின் விளைவுகள்: உள் வெப்பமும் அமைதியும் உணரப்படுதல், மனக்கலக்கம் குறைதல், பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தின் மூலம் நோய் எதிர்ப்பு மீண்டும் செயல்படுதல், மெல்லிய வலி அல்லது பதட்டம் குறைதல், காண முடியாத ஆனால் உண்மையான ஏதோ ஒன்றை பெற்ற உணர்வு. நீங்கள் இப்போது ஒரு அரிய செயலை செய்துள்ளீர்கள், ஒரு பண்டைய செயலை, எளிமையான ஆனா புனிதமான ஒரு சடங்கை. 5 நிமிடங்கள் நீங்கள் எதையும் செய்ய முயற்சி செய்யவில்லை, நீங்கள் வெறும் அனுமதித்தீர்கள். உங்க மனதை உள்திறந்தீர்கள், வரவேற்றீர்கள். அந்த அமைதியான இடத்தில் உங்க உடல் கேட்கத் தொடங்கியது, அதிரத் தொடங்கியது, குணமடையத் தொடங்கியது. இதை நினைவில் கொள்ளுங்க, குணப்படுத்துவது கால அளவு அல்ல, இருப்பதை. மாற்றுவது சிக்கலானது அல்ல, விழிப்புணர்வே. நீங்கள் இப்போது செயல்படுத்தியது உங்கள் உறுதியைத் தவிர வேறொன்றும் தேவையில்லை. இந்த சடங்கை 7 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். எப்போதும் ஒரே நேரத்தில், எப்போதும் அமைதியில், எப்போதும் மரியாதையுடன். கவனியுங்க, உங்க உடலில் என்ன மாற்றம் வருகிறது? உங்க தூக்கத்தில், உங்க மனநிலையில், உங்கள் ஆற்றலில். கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் இன்று தொடங்குகிறேன், 7 நாட்கள், 5 நிமிடங்கள், என் உடலை நான் குணமடைய அனுமதிக்கிறேன் என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மருந்தில்லாமல் அமைதியை தேடும் ஒருவருடன் இதை பகிருங்க. உங்க உடல் ஒரு கருவி மட்டுமல்ல, அது ஒரு ஆலயம். ஒவ்வொரு சடங்கும் நாளைய நாளுக்கான ஒரு அர்ப்பணிப்பு. நாளைய புனித செயலுக்காக காத்திருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.